வணக்கம் மக்களே. தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுகவிடம் 75 தொகுதிகளை கேட்ட பாஜகவோட முடிவு. இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான 18% ஓட்டுகளை பெற்றுள்ளது. இந்த நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவிடம் 75 தொகுதிகளை கேட்கவும் 50 தொகுதிகளை பெறவும் தமிழக பாஜக முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த லோக்சபா தேர்தல் முடிவுகளையும் சட்டசபை தொகுதி வாரியாக ஒப்பிட்டு பார்த்தால் 83 தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதன் அடிப்படையில் வரும் சட்டசபை தேர்தலில் 80 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்க வேண்டும் என மேலிட தலைவர்களிடம் தமிழக பாஜக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தலைவர் நயினா நகேந்திரன் சில தினங்களுக்கு முன் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது இரு கட்சிகள் இடையேயான தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டுள்ளது. இதன்போது கூட்டணியில் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை, கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் தொகுதிகள் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாஜக எதிர்பார்க்கும் தொகுதிகளை அதிமுக விரும்பவில்லை என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்களை அமித்ஷாவிடம் தெரிவிக்க நயினா நகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். அத்துடன் அவர் டெல்லி செல்லும் முன் 1 மணி நேரம் இபிஎஸ் உடன் தொலைபேசியில் உரையாடி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக தலைமையிடம் 75 தொகுதிகளை கேட்கும் வகையில் தொகுதி பங்கீட்டு பேச்சை தொடங்க வேண்டும் என்றும் 50 தொகுதிகளை உறுதியாக பெற வேண்டும் என்றும் அமித்ஷாவிடம் நயினா நகேந்திரன் வலியுறுத்த இருப்பதாக கூறப்படுகிறது. மொடக்குறிச்சி, ஊட்டி, கோபிசெட்டிப்பாளையம், கிணத்துக்கடவு, கோவை வடக்கு, தென்காசி, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி, கடலூர், காங்கேயம், மதுரை, அவிநாசி, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், ஆரணி, கள்ளக்குறிச்சி, வெளச்சேரி, தீநகர், திருக்கோவிலூர், திண்டுக்கல் ஆகிய 20 தொகுதிகளில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அந்த தொகுதிகளை கட்டாயம் கேட்டு பெற்றுக்கொள்ள அக்கட்சி முடிவு செய்துள்ளது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுகவிடம் 75 தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை நம்ம போகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான தகவல்கள் டெய்லியும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.